கேள்வி கேளுங்க பதில் கிடைக்கும். ஸ்போக்கன் இங்கிலீஷ்லேயும் கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அது இம்ப்ரூவ் ஆகும். நமக்கு எஸ் நோ அப்படின்னு பதில் சொல்ல தெரியும். ஆனால் மற்றவங்க வாயிலேருந்து எஸ் நோ அப்படின்னு அந்த பதிலை எப்படி கேள்வி கேட்டு வாங்குறது அப்படிங்கிறதுல தான் டவுட்டே வரும். ப்ரீவியஸ் வீடியோவில் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் பற்றி நல்லா டீட்டெயில்டாக பார்த்தோம். டுடே டே 2 எஸ் ஆர் நோ கொஸ்டின் ப்ராக்டிஸ். ஓகே, ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட். எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அது பர்ஃபெக்ஷனுக்கு வரும். ஸ்போக்கன் இங்கிலீஷும் அதே போல் தான். அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். வாங்க, அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஓகே, எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். இந்த எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்? அந்த கேள்வியோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, முதல் வார்த்தை எப்பொழுதுமே பி வெர்ப், டூ வெர்ப், ஹேவ் வெர்ப், மாடல் வெர்ப்ஸ் இதில் ஏதாவது ஒரு வார்த்தையாக தான் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு பி வெர்ப் பார்க்கலாமா? பி வெர்ப் என்னதுலாம்? இஸ், ஆம், ஆர். சரி, இந்த வார்த்தைகளுக்கு அடுத்த வார்த்தை என்னவா வரும்னு தெரியுமா? ஆம். இந்த வார்த்தைக்கு அடுத்தால ஐ தான் வரும். ஐ ஆம் அப்படின்னு சொல்லுவோம்ல. கேள்விகளில் இந்த ஐக்கு அடுத்து வரக்கூடிய வெர்ப் ஆம் தான் ஃபஸ்ட்டு வரும், ஐ ரெண்டாவது வரும். சரி, இது நம்மளை பற்றி. இதுவே நமக்கு முன்னால் ஒரு நபர் நிற்கிறாங்க, அவங்கள பற்றி பேசுகிறோன்னா ஆர் யூ அப்படின்னு வரும். முதல் வார்த்தை ஆர் அப்படிங்கிற பி வெர்ப் தான் வரும். ரெண்டாவது அது தொடர்பான யூ, யூ ஆர் அப்படின்னு தான் சொல்லுவோம். கேள்வியில் அது எப்படி வரும்? ஆர் யூ அப்படின்னு தான் வரும். மூன்றாவது வார்த்தை இஸ். இஸ்ஸுக்கு அடுத்து என்ன வார்த்தைகள் வரக்கூடும்? ஹி, ஷி, இட். இது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு நபர் இல்லை, ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்க இடத்துல அவங்க தொடர்பு இல்லாமல், சம்பந்தம் இல்லாமல் மூணாவது ஒரு நபரை பற்றி பேசும்போது தான் ஹீ, ஷீ, இட் அப்படிங்கக்கூடிய இந்த தேர்ட் பர்சன் பயன்படுத்தப்படும். சரி, இந்த ஆர், இஸ் இதுக்கு மட்டும்தான் பயன்படுமா? கண்டிப்பாக கிடையாது. இது எல்லா நவுனும் வரும். எல்லா மனுஷங்களுடைய பேர், எல்லா இடத்தினுடைய பெயர், எல்லா அனிமல்ஸோட பேர், எல்லா பொருளினுடைய பெயர், இது எல்லாத்துக்கு அடுத்தும் இந்த ஆர், இஸ் வரும். இஸ் அப்படிங்கிறது சிங்குலர். பால் இஸ் அப்படிங்கிறது ஒரு பொருளை குறிக்கிறதுனால இஸ் வரும். பால்ஸ் ஆர், நிறைய பந்துகள் இருந்தால் ஆர் வரும். இதுதான் இந்த சிங்குலர் ப்ளூரல். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கு அடுத்து உள்ள வார்த்தைகளை பார்த்துடலாமா? ஒன் பை ஒன் இன்னும் விளக்கமாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, WH கொஸ்டின்ஸ்க்கும் எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ஒரு விஷயத்தை முழுசாக டீட்டெயில்டாக அடுத்தவங்க வாயிலிருந்து கிளியர் கட்டான ஆன்சர் வேணும்னா WH கொஸ்டின்ஸ் கேட்கணும். எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் கன்ஃபர்மேஷனுக்கு தான். நமக்கு ஒரு விஷயம் தெரியும், இது சரியா தப்பா அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக தான் எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ். கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஐடென்டிட்டி பற்றி எப்படிலாம் கேள்வி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட், ஒரு பர்சனோட ஐடென்டிட்டினா என்னது? ஃபர்ஸ்ட் அதில் வரக்கூடிய லிஸ்ட் என்னன்னா, ஒரு மனுஷனுடைய பெயர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அபிஷேகான்னு வச்சுப்போம். எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய நபர் அபிஷேகாவான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவேன்? ஆர் யூ அபிஷேகா அப்படின்னு கேட்பேன். அவங்க எஸ்னுன்னு சொல்லலாம், நோன்னு சொல்லலாம். இதுவே நான் என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மூணாவது ஒரு நபரை பற்றி கேட்கணுன்னா இஸ் ஷி அபிஷேகா அப்படின்னு கேட்பேன். இது மூன்றாவது நபரை குறிக்குது. இதுவே நான் கோமாலேருந்து எந்திரிச்சேன்னா நான் என்ன கேட்பேன்? ஆமே அபிஷேகா, நான் அபிஷேகாவா அப்படின்னு தான் கேள்வி கேட்பேன். இப்படி தான் 3 விதங்களில் கேட்போம். ஒன்று நம்மளை பற்றி ஆம், முன்னால் உள்ளவங்க ஆர் யூ, தேர்ட் பர்சன் இஸ் ஹி, இஸ் ஷி, இஸ் இட், எதுவாக வேணால் கூட இருக்கலாம். சரி, ப்ராக்டிஸ் பண்ணலாமா? கொஸ்டினோட ஃபஸ்ட்டு வார்த்தை உங்களுக்கு பாக்ஸில் இருக்கும். இருக்கக்கூடிய பிக்சர்ஸை வச்சு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆம். ஆம் ஐ அபிஷேகா? ஆம் ஐ ராஜ்? ஆம் ஐ சித்? எஸ், அஃப்கோர்ஸ். இப்படி பதில் இருக்கலாம். செகண்ட், ஆர் யூ? ஆர் யூ சேகர்? ஆர் யூ பிரியா? ஆர் யூ ராமு? நோ. இப்படி கூட பதில் இருக்கலாம். தேர்டு, இஸ். இஸ் ஹி மிஸ்டர் அப்துல் கலாம்? இஸ் ஷி மிஸ் ஜெயலலிதா? இஸ் இட் சுப்ரமணி?
இப்போ புரிஞ்சிருக்கும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு. நெக்ஸ்ட் செக்ஷன் பார்க்கலாமா? தென் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக பிக்சர்ஸ் அட்டாச் பண்ணுறேன். ப்ராக்டிஸ் பண்ணி அதில் கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இன்வால்வ்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். கீப் சப்போர்ட் மீ. இதோ வளர்ச்சி பாதையில் நான் உங்களோடு.